ஸோ நம்ம வந்து ஹெல் சொல்ற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். அந்த டாபிக்ல வந்து மரணம், தேவன் கொடுத்த பனிஷ்மெண்ட் அது மரணம் தான் தவிர நரகம் கிடையாது சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது சாப்பிடும் நாளிலே சாவாய் சொல்லும்போது அங்க மரணம் தான் தேவன் கொடுக்குறாரு தவிர அங்க நரகத்தை கொடுக்கல. அதே போல ஃப்ரம் த டஸ்ட் யூ ஆர் டு த டஸ்ட் யூ ரிட்டர்ன் சொல்லும்போது டஸ்ட்டுக்கு போறாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகே, சரி, ஆதாம் கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட். அப்புறம் எப்படி வந்து நரகம் சொல்ற அந்த கான்டெக்ட் வருது சொல்லி நம்ம பார்க்கணும்னா, அப்போ பைபிள்ல வந்து அந்த வசனங்களை பார்க்கணும். எந்தெந்த வசனங்கள்லாம் வந்து நரகம் சொல்லி போட்டிருக்கு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ பைபிள்ல நம்ம தெளிவா பார்த்ததுனாது பாவத்தின் சம்பளம் மரணம் தான். ரோமன்ஸ் 6:23 அதுல என்ன போட்டிருக்கு, தி வேஜ் ஆஃப் சின் இஸ் டெத், இட்ஸ் நாட் ஹெல். ஹெல்லுன்னு போடல. ஹெல்லுன்னு போட்டிருந்தா ஓகேப்பா, கரெக்ட் தான், ஹெல்லு தான் சொல்லிட்டு. அதனால இப்ப மனுக்குலத்தை வந்து காப்பாத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து எங்க போனோம், மரணம் தான் அடைஞ்சாரு. ஓகே, அதனாலதான் வந்து பிலிப்பியன்ஸ் 2ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணறான், became obedience to the death even on the death on the cross. டெத் தான் போட்டிருக்கு. அங்க வந்து ஹெல்னு போடல. ஓகேவா, இயேசு கிறிஸ்து வந்து தன்னை தாழ்த்தி மனித ரூபமாகி appeared in the man, he humbled himself, became obedient to the death. மனுக்குலத்தை காப்பாத்துறதுக்காக மரிச்சாரு, நரகத்துல போய் பாடுபடல. ஓகேவா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீப்ரூஸ் 2ஆம் அதிகாரத்துல கூட பார்க்கும்போது அந்த 14ஆம் வசனத்துல வந்து 14th வந்து மனுக்குலத்தை வந்து காப்பாத்துறதுக்காக அவர் என்ன பண்றார், மனித ரூபத்துக்கு வந்தாராம். since the children are flesh and blood, he too share in the humanity, so that by his death he might break the power of him who holds the power of death, the devil, and free those who all their lives were held slavery by their fear of death. அப்போ ஜெயில அடிமைத்தளத்துல இருந்த மக்களை வந்து விடுதலை செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து எங்க வந்தாரு, பூமிக்கு வந்து மனுக்குலத்துக்கு வந்து அவர் மரித்து என்ன பண்ணாரா, மரணத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை வந்து விடுதலையாக்குனார் சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா, அங்க நரகம் சொல்லி போடவே இல்லை. அப்போ நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரம் 23 படி வேஜ் ஆஃப் சின் இஸ் டெத் தான். அதே போல இயேசு கிறிஸ்து நம்மளை மரணத்துல இருந்து நம்மளை விடுதலை பண்றதுக்கு எங்க வந்தாரு, பூமிக்கு வந்து மரிக்கதான் செஞ்சார் தவிர அவர் நரகத்துக்கு போல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர்ல நம்ம என்ன படிக்கிறோம் 15ல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் போட்டிருக்கு. ஆதாமுக்குள் எல்லாரும் நரகத்துக்கு போறது போல கிறிஸ்துக்குள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் சொல்லல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா, அதனாலதான் சின்ஸ் டெத் கேம் த்ரூ a man, மரணம் வந்து ஒரு மனுஷன் மூலமா வந்துச்சு, அதே போல மரித்தன் உயிர்த்தெழுதலும் ஒரு மனுஷன் மூலமா வருது சொல்றதுதான் இதுவே கான்டெக்ட், டாக்டர் சத்தியமே சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொன்னு வசனம் கூட பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல அங்கேயும் பாத்தீங்கன்னா 2ஆம் மரணம் தான் போட்டிருக்கு தவிர நரகம் சொல்லி போடல. ஓகே, செகண்ட் டெத் தான் போட்டிருக்கு. லேக் ஆஃப் ஃபயர் இஸ் த செகண்ட் டெத். ஓகே, லேக் ஆஃப் ஃபயர் வந்து செகண்ட் டெத் சொல்லி போட்டிருக்கு, ஹெல்னு சொல்லி போடல. ஓகே, சோ இதை பத்தி தான் நம்ம வந்து டீடைல்டா நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ ஹெல்ன்ற வார்த்தை பைபிள்ல எத்தனை வாட்டி வந்திருக்கு சொல்றதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், முழுமையா ஆரம்பிக்க போறோம். ஓகேவா, சோ அப்படி பார்க்கும்போது பைபிள்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் கேஜிபி போயிடுறேன். கேஜிபி வெர்ஷன். இதுல வந்து ஹெல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 2 வார்த்தை மட்டும் பார்க்கலாம். ஷியோல் அப்புறம் ஹேடிஸ் சொல்ற வார்த்தை, SHEOL அப்புறம் HADES, ஹேடிஸ் சொல்ற வார்த்தை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹெல்லு பழைய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா 31 வாட்டி வருது, புதிய ஏற்பாடுல 23 வாட்டி வருது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பழைய ஏற்பாடு வந்து பார்க்கலாம். பழைய ஏற்பாடு 31 வாட்டி வருது, அதை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நம்ம இந்த வசனத்தை வந்து போலாம். எதுனா 2 சாமுவேல் 22:6, 2
சாமுவேல் 22:6 நேர் ஆஃப் டெத்ன்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா the gods of Sheol சொல்லி போட்டிருக்கு. ஷியோல். ஓகே, இந்த ஷியோல் சொல்ற வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டு, பிளேஸ் வேர் த பீப்புள் டிசென்ட் டு டெத், அட் டெத், டெத்ல போறவங்க சொல்லி போட்டிருக்கு. ஓகே, இந்த வார்த்தை எத்தனை வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா 66 வாட்டி அக்கரன்ஸ் இருக்கு. 66 டைம்ஸ் இந்த வார்த்தை. ஓகேவா? சோ இந்த வார்த்தையை தான் வந்து பாத்தீங்கன்னா ஷியோல், ஹெல்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க. எங்க கேஜேவில, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. ஓகே, அதுல ஒண்ணுதான் நம்ம வந்து எடுத்து பாக்குறோம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வசனம் படிக்கணும்னா சங்கீதம் 9:17 படிக்கிறோம். சாம்ஸ் 9:17. இது நான் வந்து கிரீக்ல பார்க்கலாம். இப்போ the wicked will return to Sheol, all the nations who forget God சொல்லி போட்டிருக்கு. ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது கேஜேவில வந்து பாத்தீங்கன்னா நரகம் சொல்லி போட்டிருக்கு. நீங்க தமிழ்ல படிங்க, அது என்ன போட்டிருக்கு? சங்கீதம் 9:7. கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். சரி 17. துன்மார்க்கரும் தேவனை மறைக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நரகத்திலே தள்ளப்படுவார்கள் சொல்றதுதான் இங்க என்ன வார்த்தை சொல்லி பாத்தீங்கன்னா ஷியோல் சொல்ற வார்த்தை. the wicked will return to Sheol. இப்ப இந்த ஷியோல் வார்த்தை தான் நம்ம என்ன பார்த்தோம்னா அது எத்தனை வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? மொத்தம் 66 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரி, துன்மார்க்கர் வரும்போது ஷியோல் சொல்லி யூஸ் பண்றாங்க. இப்போ அங்க 66 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்குல்ல, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஆதியாகமம் 17:35 யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஜெனிசஸ் 37:35 அது கான்டெக்ஸ்ட்ல படிக்கும்போது இங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா 33 he recognized it and said it is my son's robe, some furious animal has devoted him, Joseph has surely been torn into pieces. ஜோசப் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர்கள் என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஆனா அவனை யார்கிட்ட வித்துட்டாங்க? இஸ்மலைட்ஸ், எகிப்தியர்கள் கிட்ட வந்து வித்துட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, who took him to Egypt சொல்லி பாக்குறோம். அப்போ யோசேப் செத்து போயிட்டா சொன்ன உடனே இவரு ஜேக்கப் என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. 34:35 ஜேக்கப் tore his cloth, put on the sackcloth and mourned for his son many days. All his sons and daughters came to comfort him, but he refused to be comforted. No, he said, I will continue to mourn until I join my son in the grave. So his father wept for him. அப்ப இங்க வர grave சொல்ற வார்த்தை தான் இங்க நம்ம படிக்கிறோம். எதுலனா I will go down to Sheol in morning சொல்லி சொல்றாரு. into grave, இங்க கேஜேல பாத்தீங்கன்னா graveன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ நம்ம இது எங்க படிக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா எந்த பைபிள்ல படிக்கிறோம்? இது NIV படிக்கிறோம். இது நான் கேஜேல போடுறேன். போட்ட பிறகு அதே வசனத்தை என்ன போட்டிருக்கணும்? ஷியோல் சொல்லி போட்டிருக்கணும், இல்லைன்னா இது நரகம் சொல்லி போட்டிருக்கணும். ஆனா இவர் வந்தவொடனே என்ன போட்டாங்க? யோசேப் வந்தவொடனே யாக்கோப் வந்தவொடனே கிரேவ்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே வந்து கெட்டவங்க வந்தாங்கன்னா என்ன போட்டிருக்காங்க? கெட்டவங்க அந்த விக்கெட் வந்தா ஹெல்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரே வார்த்தைய நரகன்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க. அதே வார்த்தைய என்ன பண்ணிருக்காங்கன்னா கிரேவ் கலர சொல்லி மொழிபெயர்த்திருக்காங்க, ஷியோல் சொல்ற வார்த்தைய. அப்ப வந்து கிரேவுக்கோ ஹெல்லுக்கோ டிஃபரன்ஸ் என்னது? இப்ப செத்து போனவங்கள புதைக்கிற இடம் தான் கிரேவ். ஹெல் சொல்றது என்னது? அவங்க துடிக்க எரியற இடம் தான் ஹெல். கரெக்டா? அப்போ ஷியோல் சொல்ற வார்த்தைக்கு இவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஷியோல் டைரக்டா போட்டிருக்கணும். இல்லைன்னா கிரேவ் சொன்னீங்கன்னா கிரேவ் மட்டும் போட்டிருக்கணும். ஹெல் சொன்னீங்கன்னா ஹெல் மட்டும் போட்டிருக்கணும். கரெக்டா? அப்ப இங்கெல்லாம் இப்போ
யாக்கோபு வந்து நரகத்துக்கு போயிருக்காரு. இப்போ என் குமாரன் வந்து ஐ வில் கோ டவுன் இன் டு த கிரேவ் அண்ட் டு மை சன் சொல்லும் போது யோசேப் வந்து எங்க இருக்கா சொல்றாங்க, இந்த ஷியோன்ல இருக்கவங்க சொல்றாங்க. அப்போ இப்ப நரகம் சொல்லி போட்டாங்கன்னா என்ன இருக்கும், அவரும் வந்து நரகத்துல வேதனை அடைகிறாரு, அப்படியே துடிக்கி துடிக்கி எரிக்கிறாங்க சொல்ற மாதிரி ஆயிடும். யாக்கோபு அங்க போறோம் சொன்னாருன்னா அவரே வந்து அங்க வேதனைப்படுவாங்க. அப்ப நல்லவரா இருந்தாங்கன்னா அவங்க கிரேவ் போட்டுருங்கப்பா, கெட்டவனா இருந்தாங்கன்னா நீங்க அவங்கள வந்து என்ன பண்ணுங்க, ஹெல்ல போட்டுருங்க சொல்லி யார் அந்த முடிவு எடுக்கிறா பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேட் பண்றவங்க. கரெக்டா? அவங்கதான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஒரு வார்த்தை ஷியோல் சொல்ற வார்த்தைக்கு நல்லவங்க இருந்தாங்கன்னா அவங்கள கிரேவ்ல போட்டுருங்க, கெட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்களை என்ன பண்ணுங்க, நரகத்துல போட்டுருங்க சொல்ற அந்த முடிவே பாத்தீங்கன்னா சங்கீதத்துல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஹெல்னு போட்டுறாங்க. ஹெல், கெட்டவனா ஹெல்ல போட்டுருங்க, கெட்டவனா ஹெல்ல போட்டுருங்க, நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள கிரேவ்ல போட்டுருங்க, அவங்கள கிரேவ்ல போட்டுருங்க சொல்ற அந்த முடிவு எடுக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் எடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு அந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? தேவர் அதிகாரம் கொடுத்தாரா? சில பேரும் கிடையாது. ஓகேவா? இவங்க தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்றவங்க அப்படி தப்பா பண்றாங்க. அதனால்தான் கேஜேவி விட்டுட்டு புதுசா வந்து இப்போ எக்ஸாம்பிள் இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாக்குறோம். ஓகேவா? இதே இது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வந்தது. இப்போ பழைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல என்ன பாக்குறோம், 31 வாட்டி பழைய ஏற்பாடுல வந்து ஷியோல் சொல்ற வார்த்தை வந்து ஹெல்னு சொல்லி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஹெல்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க 31 வாட்டி. ஏன்னா ஹெல் சொல்லி தான் நம்ம சர்ச் பண்ணிருக்கோம் 31 டைம்ஸ். இதே இது புதிய ஏற்பாடுல சரி, இதே வந்து நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், இது லேட்டஸ்ட் டிரான்ஸ்லேட் அப்புறம் அப்கிரேட் பண்ணது, அது 17ஆம் நூற்றாண்டுல பண்ணது. இது பாத்தீங்கன்னா டக்குன்னு கம்மி ஆயிடுச்சு, 19 ஆயிடுச்சு. நரகம் சொல்ற அந்த வார்த்தை நிறைய இடத்துல தூக்கிட்டாங்க. ஓகேவா? தூக்கிட்டு 19 இடம் மட்டும் வந்துருச்சு. இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் வர பைபிள்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல ஒரு வருஷம் கூட இல்ல, காணாம போயிடுச்சு. என்னப்பா இது, என்ன நடக்குது இங்க அப்படி சொல்லிதான் நமக்கு தோணுது. ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஷியோல் சொல்ற வார்த்தை ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது கிரேவ தான் குறிக்குது சொல்றதுனால எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கிரேவ் தான் போட்டிருக்காங்க. எல்லாம் ஷியோல் சொல்லிட்டு டைரக்டாவே போட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அது எதை குறிக்குது சொல்லி பாத்தீங்கன்னா பாதாளம், இல்லைன்னா வந்து புதைக்கிற இடம், கிரேவ் அதாவது குறிக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். மற்றபடி அது நரகத்தை குறிக்கல. அப்படி நரகத்தை போட்டிருந்தீங்கன்னா இவங்க யாரு, யாக்கோபு எங்க போயிருக்கணும், நரகத்து தான் போயிருக்கணும். அவருடைய பையனும் எங்க போயிருக்கணும், யோசேப்பு எங்க போயிருக்கணும், நரகத்து தான் போயிருக்கணும். தாவீது எங்க போயிருக்கணும், நரகத்து தான் போயிருக்கணும். ஈவன் இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்கணும்னா நரகத்து தான் போயிருக்கணும். ஏன்னா தாவீது வந்து ஷியோல்ல என்னுடைய பாதத்தில், அந்த ஷியோல்ல வந்து என்னுடைய மாம்சத்தை விடீர் சொல்லி ஒரு வசனம் இருக்கு. யூ வில் நாட் அபண்டன் மீ இன் கிரேவ் சொல்லி வசனம் வருது. இங்க அங்க யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஷியோல். ஓகேவா? இந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாடுல எங்க யூஸ் பண்றாங்க சொல்லி பாத்தீங்கன்னா யூ வில் நாட் அபண்டன் மீ இன் ஷியோல் சொல்ற வார்த்தையை புதிய ஏற்பாடுல ஆக்ஸ்ல 2ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். ஓகே, பிகாஸ் யூ வில் நாட் அபண்டன் மீ இன் தி ரிலையன்ஸ் ஆஃப் டெத் சொல்லி போட்டிருக்கு புதிய ஏற்பாடுல. இப்போ 2:27 சரி இங்க போட்டிருக்கேன், காப்பி பண்ணிட்டு இதுல போடுறேன். இதுல நான் அப்படியே கிரீக்ல பார்க்கலாம். ஓகே, சோ இதுக்கான ஈக்குவல் டைரக்டா இந்த வசனம் பாருங்க, இந்த வசனம் பாருங்க, ரெண்டுமே சேம் தான். ஃபார் யூ வில் நாட் அபண்டன் மீ இன் ஷியோல், ஃபார் because you will not abandon me in Sheol to Hades, nor will you see the Holy One see decay. Okay, nor will you let your Holy One see decay. Okay, பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட வசனம் வந்து புதிய ஏற்பாடு வந்து கோட் பண்ணிருக்காங்க. ஆக்ஸ் 2ல, ஆக்ஸ் 2ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா அங்க வந்து பேதுரு வந்து பேசும்போது என்ன பண்றாருன்னா சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8-11 வசனத்தை வந்து கோட் பண்றாரு அப்படியே லிட்டரலா. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ எங்க போயிருக்கணும், நரகத்து தான் போயிருக்கணும். தாவீது எங்க போயிருக்கணும், நரகத்து தான் போயிருக்கணும். ஓகே, ஆனா இவங்க எங்க போறாங்க, கிரேவ், கல்லறை தான். கல்லறையிலே விட்டுறல அவர். இயேசு கிறிஸ்து வந்து என்னதுன்னா
அவர் மரித்த உடனே என்ன பண்றாங்க, அவர் தூக்கி அடக்கம் பண்றாங்க அந்த கல்லறையில, அந்த டூம்ல அடக்கம் பண்ணிட்டு 3வது நாள் என்ன பண்றாரு, ஒரு உயிர்த்தெழுந்துறாரு. அப்ப என்ன சொல்ல வராங்க சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் யூ வில் நாட் abandon மை சோல் டு சியோல் சொல்லும்போது, நீங்க அப்படியே விட்டுறல என்னைய, நான் அப்படியே அழிஞ்சு போட்டு சொல்லல. நார் வில் யூ லெட் யுவர் ஹோலி ஒன் சி டிகே. டிகேனா என்னது, 4 நாள் ஆச்சுன்னா என்ன ஆயிடும், பாடி அழுகி போயிடும். சோ அழுகி போவதபடிக்கு 3ஆம் நாள்ல என்ன ஆச்சு, அவருக்கு உயிர்த்தெழுதல் வந்துச்சு. அத பத்தி தான் இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து சொல்றாங்க. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ தேவன் வந்து உயிர்த்தெழுப்பினார், அது நாங்களே சாட்சிகள் சொல்லிட்டு சொல்றாங்க. காட் ஹஸ் ரைஸ் திஸ் ஜீசஸ் டு லைஃப் அண்ட் we are the witness to it of it சொல்லி சொல்றாங்க. இதுக்காக தான் சாட்சி என்ன பண்றாங்கன்னா, இந்த வசனத்தை கோட் பண்றாங்க. தாவீது வந்து இன்னும் உயிரடைவில்லப்பா, தாவீத் died and was buried and his tomb is here to this day. ஓகே, ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, தாவீது என்ன பண்ணிருக்காரு, தீர்க்கதரிசனமா வந்து சங்கீதத்துல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து பரிசுத்தவானுடைய அழிவை வந்து என்ன பண்றீங்க, விடுறது கிடையாது, அவரோட பாடியை என்ன பண்றது, டீகேல விடுறது கிடையாது, அவங்க வந்து திருப்பி உயிரோட வருவாங்க சொல்றது வந்து எழுதிருக்கீங்க. அது யாருக்கு நிறைவேற்று பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு நிறைவேறல அந்த வார்த்தையே, தீர்க்கதரிசன வார்த்தையே. அது யாருக்கு நிறைவேற்று சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நிறைவேறிருக்கு. அவர் தான் வந்து மெசியா சொல்றத வந்து இயேசு கிறிஸ்து பத்தி சாட்சியா சொல்றாங்கன்னு சொல்லி பார்க்கணும். யாரு, பேதுரு. அங்க இருந்த யூத மக்கள் வந்திருந்த அநேக இடத்துல இருந்து வந்து யூத மக்களுக்கு வந்து சாட்சியா சொல்றாங்க. ஓகே, அதான் இங்க பாத்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல, நவ் தேர் வேர் ஸ்டேயிங் இன் தி ஜெருசலேம் காட் ஃபேரிங் ஜூஸ் ஃப்ரம் எவ்ரி நேஷன் அண்டர் ஹெவன். எல்லா நேஷன்ல இருந்து என்ன பண்ணாங்க, அந்த பண்டிகைக்காக வந்திருந்தாங்க. இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை அந்த டைம்ல வந்திருக்கும் போது, அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, பேதுரு வந்து எஞ்சி நின்று பேசுறாரு இந்த காரியங்களை. இயேசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, ஆனா அது 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு, அவர் பத்தி சொன்ன உடனே அப்ப வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிச்சாங்க பாத்தீங்கன்னா 3000 பேர்கிட்ட ஞானஸ்நானம் பெறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, பேப்டைஸ்ட் அபவுட் 3000 were added to the numbers that day சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து விசுவாசி ஞானஸ்நானம் பெற்றவங்க. சோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கான்டெக்ட் படி, ஓகேவா, இங்க பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட, சங்கீதத்துல சொல்லப்பட்ட ஷியோல் தான் புதிய ஏற்பாடுலயும் ஹேடஸா இருக்கு சொல்லி பாக்குறோம். அப்ப என்னதுன்னா, இப்போ தண்ணி சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்றோம், இங்கிலீஷ்ல வந்து வாட்டர் சொல்றோம், ஹிந்தியில வந்து பானி சொல்றோம், மலையாளத்துல வெள்ளம் சொல்றோம், தெலுங்குல நீலு சொல்றோம். எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான், அதனால தண்ணி. ஓகே, காமன். அந்த மாதிரிதான் பழைய ஏற்பாடுல ஷியோல் சொல்ற அந்த கிரேவ், கல்லறை சொல்றதுக்கு வந்து புதிய ஏற்பாடுல என்னவா இருக்கு, ஹேடேஸ் சொல்லி வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா, ஹேடேஸ்னாலும் சரி ஷியோல்னாலும் சரி, ரெண்டுமே எதை குறிக்குது, கிரேவ், கல்லறை. ஓகே, அதுதான் குறிக்குது தவிர அது நீங்க நரகம் போட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நரகம் போயிருக்கணும், யாக்கோபு நரகம் போயிருக்கணும், யோசேப்பு நரகம் போயிருக்கணும், தாவீது நரகம் போயிருக்கணும், ஏகப்பட்ட பேர் நிறைய நரகம் போயிருக்கணும். ஓகேவா, அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க, டைரக்டா கிரேவ் போட்டாங்க, எல்லாம் ஹேடிஸ் சொல்லிட்டு சில இடத்துல போட்டாங்க. ஓகேவா, சோ ஹேடிஸ்க்கு அர்த்தம் என்னதுன்னா, ஷியோலுக்கு அர்த்தம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அது கல்லறை, புதைக்கிற இடம் சொல்லிதான் பாக்குறோம். ஓகேவா, அதனாலதான் வந்து இயேசு கிறிஸ்து வந்து போய் புதைச்சாங்க, ஒரு 3ஆம் நாள் எந்திச்சார். புதைக்கிறது காட்டில ஒரு டூம்ல வச்சாங்க, ஒரு 3ஆம் நாள் எந்திரிச்சார் சொல்லி பாக்குறோம், அவர் பாடி டீகே ஆகாத படிக்கு. அதாங்க சொல்ல வர கான்டெக்ஸ்ட். சோ ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை நம்ம பார்த்தது என்னதுன்னா, ஷியோல் சொல்ற வார்த்தைக்கு ஷியோல், ஹேடிஸ் சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியா நம்ம வந்து ஒரு இன்னொன்னு வார்த்தை பார்க்கலாம், டார்டரு. ஓகே, அது எங்க இருக்குன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்க யூஸ் பண்ணப்படுற வார்த்தை சொல்லி பாத்தீங்கன்னா, for if God did not spare the angels when they sinned, but cast them deep into the hell, placed them in chains of darkness to be held for judgment சொல்லி பாக்குறோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாவம் செய்த தூதர்களை அந்தகார சங்கிலினால கட்டி என்ன பண்ணிருக்காங்களா, நியாயத்திற்காக காக்கப்பட்டிருக்காங்களாம். சோ அப்படி பார்க்கும்போது இங்க நரகம், ஹெல் சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை பார்த்தோம்னா டார்டரோஸ் சொல்ற வார்த்தை. ஓகே, சோ இது எத்தனை வாட்டி அக்கரன்ஸ் ஆயிருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடுல ஒரே ஒரு வாட்டி தான் இருக்கு. ஓகே, நம்ம ஒரு மிஸ் பண்ணிட்டோம். ஹேடிஸ் சொல்ற வார்த்தை எத்தனை வாட்டி புதிய ஏற்பாடுல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஏன்னா புதிய ஏற்பாடுல கிரேக்கத்துல தான் ஹேடிஸ், பழைய ஏற்பாடுல ஷியோல் சொல்லி பார்த்தோம். ஷியோல் தான் வந்து பாத்தீங்கன்னா 66 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, பழைய ஏற்பாடுல. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டான, ஷியோலுக்கு ஈக்குவலண்டான வார்த்தை என்னது, ஹேடிஸ். ஹேடிஸ் வந்து புதிய ஏற்பாடுல எத்தனை வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா
10 வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஹேடிஸ் சொல்ற வார்த்தை. அதுலதான் நரகம் நரகம் சொல்லி சில இடத்துல கூப்பிட்டுருக்காங்க, சில இடத்துல வந்து அதை வந்து கிரேவ் சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஹேடிஸ் ஹேடிஸ் ஹெல் சொல்லி யூஸ் பண்ணிருக்காங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? தமிழ்ல பாத்தீங்கன்னா பாத்தெல்லாம் வருது, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹேடிஸ்னு வருது. ஓகே சரி. இப்போ வந்து டார்டரோ பாத்தீங்கன்னா இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா பெக்குலரா இது டிஃபரன்ஸா இருக்கிறது என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா, இது வந்து பாவம் செய்த தூதர்களை மட்டும் தான் என்ன பண்றாங்க, இங்க அடைச்சு வைக்கிறாங்க தூதர்களை. இன்னொன்னு விஷயம் இங்க டிஃபரெண்டா இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க அந்தகார டார்க்னஸ் இருக்கு. டார்க்னஸ் இங்க டார்க்னஸ் இருக்கு, ஏஞ்சல்ஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. ரெண்டு விஷயம் நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு ஹெல்னு சொல்லி இருந்ததுன்னா இவங்க சொல்ற கான்செப்ட் பண்ணி என்னதுன்னா அக்னி எரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இருட்டான ரூம் இருக்கு, அந்த ரூம்ல வந்து நம்ம லைட் பத்த வச்சோன்னா என்ன இருக்கும்? அக்னி இருந்ததுன்னா வெளிச்சம் இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? இருள் இருக்கு, டார்க்னஸ் இருக்கு, இருள். ஓகே, க்ளூமி டஞ்சன் டஞ்சன் சொல்லி போட்டிருக்கு சம் மேன்ஸ்கிரிப்ட்ல. ஓகே, அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிசன். இது ஏன் பிரிசன் சொல்லி சொல்றோம்னா, இது இயேசு கிறிஸ்து இதை பத்தி பேசுறாரு, பேதுருவும் பேசுறாரு, உன்னடத்துல பேசுறாரு, யூதாவும் பேசுறாரு. ஜூடு 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இவங்களை பத்தி பாருக்கு 6ஆம் வசனம். The angels who did not keep their position of authority but abandoned their proper dwelling, these have been kept in darkness. Darkness நமக்கு பார்த்த மாதிரி காட்டூர்ல bounded with the everlasting chain போட்டிருக்காங்களாம். for the judgment of the great day. ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அங்கேயே அதான போட்டிருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஹெல்ட் ஃபார் த ஜட்ஜ்மெண்ட் சொல்லி போட்டிருக்கு. எங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இது இது வந்து யூதால சொல்லப்பட்டது. 1 யூதா 1:6 சொல்லப்படுறது. ஓகேவா? அப்போ இவங்களுக்கு வந்து இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படல. கரெக்டா? இவங்களும் யாருன்னா ஆதி மனிதனை காத்துக்கொள்ள இந்த எந்த தூதர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா நோவா காலத்தில் தப்பு செய்த தூதர்களா இவங்க. ஓகேவா? இவங்களை பத்தி தான் வந்து 1 பேதுருலயும் போட்டிருக்கு. 1 பீட்டர் 3:18 பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்றாராம். 18:19 வந்து பார்த்தனா he was put to death in the body but made alive in spirit. இயேசு கிறிஸ்து பாடி மாம்சத்துல இறந்துட்டு 3ஆம் நாள் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரு. ஓகே, அதனாலதான் ஒரு சரீரத்துல இருந்து அந்த ரோப்லாம் என்ன பண்ணது தனியா வைக்கப்பட்டிருந்து சொல்லி பார்க்கிறோம் உள்ளேயே. அண்ட் ஆஃப்டர் பீங் மேட் அலைவ், அவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன பண்றாராம்? he went and made proclamation to the imprisoned spirit. இம்ப்ரிசன்னா என்னது? ஜெயில இருக்கிற ஸ்பிரிட்டுக்கு வந்து போய் பிரசங்கம் பண்றாராம். அவங்க யாரு? டு whom who were disobedient long ago when Noah waited patiently. நோவா காலத்துல when God waited patiently in the days of Noah while the ark being built. அப்படின்னா அது எந்த டைம்ல சொல்றாங்க? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, தன் ஆதிமையை காத்துக்கொள்ளாத தூதர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்க மேல பூமியில இருக்க பெண்கள் அழகா இருக்க சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ராட்சசர்களையும் பயங்கரமான பேறு பெற்ற மக்களையும் குழந்தை பெற்றுட்டாங்களா, அவங்களதான் தேவன் என்ன பண்றாருன்னா அந்த காரியங்களே கட்டி வச்சிருக்காராம். அவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து போய் என்ன பண்றாரு? proclaimed. He went and made proclamation to impress spirit. ஏன்னா இவர் எதுல இருக்காரு? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் மீது ஆவியில இருக்காரு. அதனால இந்த ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிற அந்த யார் ஏஞ்சல்ஸ் கிட்டே என்ன பண்ண முடியுது? அவரால் போய் பிரசங்கம் பண்ண போய் proclaimed to the imprisoned spirit சொல்லி பார்க்கிறோம். ஓகே, காவல்ல இருக்கிற ஆவிகள் கிட்ட போய் பேசுற சொல்லி பார்க்கிறோம். ஓகே, பிரசங்கம் பண்ண சொல்லி போட்டது. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டார்டர் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா ஒரு இருட்டான ஒரு இடம். ஓகே, ஒரு டஞ்சன், ஒரு சூழ்ந்த ஒரு இடத்தை தான் குறிக்க சொல்லி பார்க்கிறோம். பாருக்கு 1 Peter
2, 4. Okay. Sorry, 2 Peter 2, 4. So இதுதான் குறிக்கி சொல்லி பார்க்கிறோம். For if God did not spare angels when they sinned, but sent them into the hell, put them in chains in the darkness, to be held in judgment சொல்லி பார்க்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொருத்தரைய வந்து தூக்கி போடுறாங்க. அது யாருன்னா சாத்தான. 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அவனையும் என்ன பண்றாங்க, 1000 years 1000 வருஷம் என்ன பண்றாங்க, கட்டி வைக்கிறாங்களா ஜெயில. அண்ட் ஐ saw angel coming down from heaven having the key of abyss. abyss சொல்ற இடத்துல abyss சொல்றது பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு prison ஜெயில holding him. எப்படி செயின் போட்டு கட்டுறாங்களோ அதே மாதிரி என்ன பண்றாங்க, had a great chain. Okay, he seized the dragon, the ancient serpent who was a devil, Satan, and bounded him for 1000 years. 1000 years என்ன பண்றாங்க, அடைச்சு வைக்கிறாங்க சொல்லி பார்க்கிறோம். Okay, he threw into the abyss, locked and sealed it over him to keep him from deceiving the nations anymore until the 1000 years are ended. After the 1000 years are ended, he must be set free for a short time. அப்ப பாத்தீங்கன்னா இது அபிசி இங்க சொல்ற வார்த்தையும் பாத்தீங்கன்னா ஒரு பிரிசன் தான். எப்படி நம்ம டார்டரும் பாக்குறோமோ அதே மாதிரிதான் இங்க வந்து அபிசி சொல்றது வந்து ஒரு பிரிசனா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஒரு கட்டி வைக்கிறது. யார கட்டி வைக்கிறாங்க சொல்லி பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் கட்டி வைக்கிற இடம் சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இப்போ இது அபிசி சொல்லும்போது சாத்தானும் சாத்தான் தூதர்களும் தான் கட்டி வைக்கிறாங்க 1000 years முன்னாடி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மத்தேயுல லூக்ல பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, பிசாசுகளை டீமன் என்ன சொல்லுதுன்னா, when he saw Jesus, he cried out and fell at his feet, shouting at the top of his voice, what do you want with me, Jesus, son of the most high God? Son of the most high God தெரியுது. I beg you, do not torture me. ஓகே சொல்லி சொல்றாங்க. இதே இது என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க சொல்லி சொல்றாங்க. இதே நீங்க மத்தேயுல பாத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் அங்க என்ன வருதுன்னா, have you come here to torture us before the appointed time? appointed time சொல்லி சொல்லுது. எதுக்காக appointed time சொல்லி சொல்லுது பிசாசுகள்? ஏன்னா அவங்கள ஒரு காலத்துல அடைச்சு வைக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதான் 1000 years முன்னாடி வந்து அடைச்சு வைக்க போறாங்க. அப்ப ஏற்கனவே ஒரு ஏஞ்சல்ஸ் அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க ஆதிமை கத்துக்குள்ள தூதர்கள், சாத்தானும் தூதர்கள் என்ன பண்ண போறாங்க, 1000 years அப்ப அடைச்சு வைக்க போறாங்க. அப்பாயிண்டட் டைம் ஒன்னும் வரல. அப்ப யார் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கா? சாத்தானும் தூதர்கள் சுத்திட்டு இருக்காங்க. ஓகே, சாத்தானும் தூதர்கள் என்ன இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, ஏற்கனவே பாஸ் ஆயிடுச்சு, அவங்க அழிக்கப்படுவாங்க சொல்லிட்டு. ஆனா ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க யாரு? ஆதிமை கத்துக்குள்ள தூதர்கள் சொல்ற. அப்ப 2 வகையான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அதுல 2 வகையான ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து சாத்தானும் தூதர்களும் ஒண்ணுமா இருக்காங்க, தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லி பாக்குறோம். அவங்க 1000 years முன்னாடி அடைச்சு வைக்க போறாங்க. இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதிமை கத்துக்குள்ள தூதர்கள், அவங்க ஏற்கனவே அப்படியே அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, சோ இதுதான் நம்ம ஓவராலா இந்த டார்டர்ல பாக்குறது. ஓகே, டார்டர் சொல்றது இஸ் மென்ட்லி வென்ட் ஃபார் ஏஞ்சல்ஸ், இட் இஸ் a prison சொல்லி பாக்குறோம் டார்டர். அடுத்த வார்த்தை நம்ம பாக்குறதுனா கெஹேனா, அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். கெஹேனா சொல்ற வார்த்தை. ஓகேவா? சோ இப்ப நம்ம மொத்தம் 3 வார்த்தை பார்த்தோம். 4 வார்த்தை பார்த்திருக்கோம் ஆக்சுவலா. ஒன்னு ஷியோல, பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட ஷியோல் சொல்ற வார்த்தை. அடுத்து ஹேடிஸ், அது ரெண்டுமே சேம் தான். கிரேவ் குறிக்கிறது சொல்லி பாக்குறோம், புதைக்கிற இடத்தை குறிக்கிறது. அப்புறம் டார்டர் சொல்றது வந்து ஒரு பிரிசன். யாரை மட்டும் அடைச்சுக்கிறாங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ் அடைச்சுக்கிறாங்க. ஓகே, அபிஸ் சொல்றது பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் அடைச்சு வைக்கிற ஒரு இடமா இருக்கு, ஒரு பிரிசனா இருக்கு சொல்லி பாக்குறோம். ஓகே, அடுத்தது கெஹனா சொல்ற ஒரு டாபிக் பார்க்கணும். ஓகேப்பா, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதை சரி, ட்ரை பண்ணிடலாம். கிருபையும் அன்பும் இறப்பும் நிறைந்த எங்கள் பிரமத்திலே இந்த வேளையிலும் பிற சகோதரரை நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்போது கர்த்தரங்களை குடிச்சத்திற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் சத்தியத்திலே தெளிவடையும்படி கர்த்தர் எங்களை கூட்டிச் சேர்த்ததற்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறிந்து கொண்டிருக்கும் இந்த சத்தியத்தின் உண்மைகளை எங்கள் உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளவும்,
இந்த உண்மைகளின் வழியாக எங்கள் விசுவாசங்கள் இன்னும் அதிகமாக பலப்படவும் கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உம்மை பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். ஜெபின் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் அனுப்புறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வேணா அது பாருங்க. நேத்திக்கு சரி. எடுத்த அந்த ம்ஹும். இம்மார்டாலிட்டி, இட்டர்னல் லைஃப் சொல்ற அந்த டாபிக் வந்து அலெக்ஸ் எடுத்தாரு. சரி. அதை வந்து அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்க. ஓகே ஓகே. சரிப்பா. சரிங்க. பாய். நாளைக்கு நாளைக்கு பார்க்கலாம்.